விஷ்ணு பகவான் இனி எடுக்க போற 10வது அவதாரம் தான் கல்கி அவதாரம். எப்போதெல்லாம் பூமியில தர்மம் அழிந்து அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்போதெல்லாம் இந்த பூமியை பாதுகாக்க நான் அவதாரம் எடுப்பேன் அப்படின்னு பகவத்கீதையில பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. அதன்படி விஷ்ணு பகவான் 9 அவதாரங்கள் எடுத்து விட்டாரு. இந்த கலியுகத்தோட முடிவில் விஷ்ணு பகவான் எடுக்க போற 10வது அவதாரம் தான் கல்கி அவதாரம். நம்மளோட இந்து புராணங்களின்படி கல்கி பகவான் ஷாம்பலா அப்படிங்கிற இடத்துல அவதரிக்க போவதா சொல்லப்படுது. ஷாம்பலா அப்படிங்கிற சான்ஸ்கிரிட் வேர்டுக்கு அமைதியான இடம் அப்படிங்கிறது பொருள். இந்த ஷாம்பலா இடத்தை பத்தி திபெத்திய புத்த மத நூல்களை கூட குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா திபெத்தில் எங்கேயோ உயர்ந்த இமயமலை சிகரங்கள்ல இருக்க பள்ளத்தாக்குகளுக்கு மத்தியில இணையற்ற அமைதியும் உலகளாவிய கொள்கையும் கொண்ட ஒரு இடம் இருக்கு. அந்த இடம்தான் ஷாம்பலா அப்படின்னு சொல்லப்படுது. ஹிட்லர் கூட சாம்பலா நகரத்தை தேடி அலைந்தாருன்னு சொல்லப்படுது. ஆனா இறுதியில அவர் கண்டுபிடிக்க முடியாம தோல்வியை தான் தழுவினார்.